அன்பிற்கினியவர்களே வணக்கம். பொதுவாகவே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு 2 இல்லை 3 வருஷம் நமக்கு சாலிடாக தேவைப்படுது. இந்த 2-3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் மொதல் அட்டம்ப்ட்லேயே எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிராக் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எஸ், உங்களுக்காக தான் இந்த பதிவு. பொதுவாகவே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்க யூஜி படிக்கிறப்பவே அதுக்கு தேவைப்படுற மாதிரி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை மொதல் அட்டம்ப்ட்லேயே, குறிப்பாக சொல்லணும்னா காலேஜ் முடித்தோடனே சூப்பராக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி என்ன சார் பண்ணுறது? முதல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தா புரிதல் நமக்கு வேணும். ஒரு 5 ரூல்ஸ் தாங்க இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு. அந்த 5 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காலேஜ் படிக்கிறப்பயே அப்படியே ஃப்ரீ டைமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காலேஜை முடிக்கிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், சர்வீஸை வாங்குகிறோம் அப்படின்னு ஒரே அட்டம்ப்ட், வெரி சிங்கிள் அட்டம்ப்ட்லேயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். சரி சார், இப்போ நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, பாசிபிளா? எஸ், டெஃபினட்டாக பாசிபிள். மொதல் விஷயம், அப்டேட்டடாக இருக்கணும். என்ன சார் சொல்கிறீங்க? எப்படி அப்டேட்டடாக இருக்கிறது? அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மூலமாக தான் நம்ம வேலைக்கு போகணும்னு எய்ம் பண்ணிட்டோம்ல. அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரீசெண்டாக குரூப் 2க்கு சிலபஸே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படியே இருக்குது, ஆனால் மெயின்ஸு ஒட்டு மொத்தமாக இந்த அப்சைட் டவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? புது சிலபஸில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி கேலண்டர்னு ஒரு விஷயம் வருஷம் வெளியிடுவாங்க. அதாவது இந்த வருஷத்துல எத்தனை போஸ்டிங்ஸ் நாங்கள் வெளியிட போகிறோம், எத்தனை எக்ஸாம்ஸ் நடத்த போகிறோம், எவ்வளோ பேரை எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த டிஎன்பிஎஸ்சி கேலண்டர் நமக்கு சொல்லும். இந்த டிஎன்பிஎஸ்சி கேலண்டரை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ மொதல் விஷயம், காலேஜ் படிக்கிறப்பவே டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கிறோம் அப்படின்னா அப்டேட்டடாக டிஎன்பிஎஸ்சி பற்றின புரிதல் நமக்கு வேண்டும். டிஎன்பிஎஸ்சி என்னென்ன அப்டேட்ஸ் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்களோ ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே டிஎன்பிஎஸ்சியினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாமுக்கு அவங்க கொஸ்டின் பேட்டர்ன் எப்படிலாம் இருக்குது இது எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் அவங்க விடுற ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ரெடி ஆகிட்டோமா? அடுத்து ரெண்டாவதா சப்ஜெக்ட்ஸ். நம்ம இன்னும் ஒரு 2 வருஷம், ஏன்னா காலேஜ் முடிச்சுக்கிட்டு இருப்போம், பேசிக்காகவே குரூப் 1 எக்ஸாமோ இல்லை குரூப் 2 எக்ஸாமோ நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்தாலே மினிமம் ஒரு யூஜி டிகிரி இருக்கணும். ஸோ காலேஜ் படிக்கிறப்ப குரூப் 1க்கோ இல்லை குரூப் 2க்கோ நாம் எலிஜிபிளே கிடையாது. ஆனால் காலேஜ் படிக்கிறப்பவே நாம் டைம்லெஸ் சப்ஜெக்ட்ஸ்னு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்காது, ஃபிக்ஸ்டாக அப்படியே அவ்வளோதான். 1930 சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது இல்லைங்களா? 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அது அப்படியே தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. 5 February 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அந்த தேதியோ மாதமோ வருடமோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் இந்தியாவுக்கு அதிக மழைப்பொழிவு கொடுக்குது அப்படின்னா ஜியாகிரபி டேட்டா அது அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. பாலிட்டியில் ஆர்டிகல் 1, 2, 3 அப்படின்றது அவசர சட்டம் இல்லையா, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்றத பற்றி பேசுதுன்னா அந்த ஆர்டிகல் அப்படியே அதே நம்பரில் தாங்க இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தான் டைம்லெஸ் சப்ஜெக்ட்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸை காலேஜ் படிக்கிறப்பவே நாம் பார்ட் டைமாக வீக்கெண்ட்லேயோ இல்லை ஈவினிங் கிளாஸஸாவோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா இந்த டைம்லெஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வித்தின் 2 இயர்லேயே நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நமக்கு தான் 3 வருஷம் இருக்கே, 2 வருஷத்துலேயே டைம்லெஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் சூப்பராக கவர் பண்ணிக்கலாம். கடைசி வருஷம் அதை ரிவிஷன் பண்ணிட்டா போதும். சரி சார், அப்போ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அப்டேட்டடாக இருக்கப்பறம் அடுத்து டைம்லெஸ் சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணியாச்சு. எப்படி சார் இதை கவர் பண்ணுறது? ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸ் நமக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு டாபிக் இருக்குன்னா நீங்கள் கூகுளில் போட்டோம்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக கான்ட்ரோவர்ஷியாக இருக்கட்டும், இல்லை பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே கூகுளில் வந்தது. ஸோ இப்போ இன்டர்நெட் சோர்ஸ் மட்டும் போதுமா சார்? கண்டிப்பாக போதாது. ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியலில் நாம் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும். அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் அப்படின்னு இருக்கு. இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா யூபிஎஸ்சிக்கு இந்தியன் பாலிட்டி இந்த புக்கு தான் சரியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டிஎன்பிஎஸ்சிக்கு
அவ்வளோ வேணாம்ப்பா, இந்தியன் பாலிடிக்ஸ் இந்த ஆத்தர் எழுதின புக்கே போதும், இதிலே எல்லாம் கவர் ஆயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் அப்படின்றத நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் அதுவே ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் தான். ஏன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லார் கையில இருக்க ஒரே மெட்டீரியல் SCRT புக்ஸ் தான். ஸோ அதை வச்சு கூட நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். மூன்றாவதாக, எனக்கு இது மூணுமே தெரிஞ்சிருச்சு சார், ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வருடம், ஏன்னா நான் ஃபைனல் இயரில் இருக்கேன், அடுத்த வருஷம் எக்ஸாம் வரப்போகுது, TNPSC காலண்டரை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருமா? எஸ், எக்ஸாமுக்கு வரதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற விஷயத்தை நாம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ TNPSC காலண்டரை பார்த்து எந்த மாதம் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கு சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பாக இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணால் போதுங்க. இந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாலே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் கிடைச்சிரும். சரி, அப்போ இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். டைம்லெஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க ஆரம்பிச்சிருவோம். சரி சார், இதெல்லாம் படிக்கிறேன், ஆனால் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ணணும்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கே, என்னது? ப்ராப்பரான கைடன்ஸ். அந்த ப்ராப்பர் கைடன்ஸுக்கு என்ன சார் பண்ணுறது? நல்ல கோச்சிங் சென்டராக பார்த்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா இந்த நல்ல கோச்சிங் சென்டர் தான் நமக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஸ்டாஃப், அவர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜியோட உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்போ கோச்சிங் சென்டரில் போய் நம்ம ஜாயின் பண்ணணும். சரி சார், 4 விஷயம் முடிஞ்சு, கடைசி அது என்ன பண்ணுறது? இந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்தீங்கனாலே போதும், அவங்களே உங்களை கையை பிடிச்சி எக்ஸாம் வரைக்கும் கூட்டி போய் விட்டுருவாங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டியா, அப்படியே திரும்ப கூட்டிகிட்டு வந்து மெயின்ஸுக்கு படிக்க வச்சு இன்டர்வியூக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. திரும்ப இன்டர்வியூவில் எப்படி கிளியர் பண்ணுறதையும் அவங்களே சொல்லிடுவாங்க, இல்லைங்களா? இது போக நாம் இன்னொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இதுக்கு முந்தின ஆண்டுகள் TNPSC கேட்ட கேள்விகள் எல்லாம் எப்படி கேட்டிருக்கிறாங்க, எவ்வளோ கடினமாக கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன டாபிக்ஸில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த 5 விஷயத்தை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அட்டெம்ப்ட்லேயே நம்மளால் TNPSC எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த பதிவு. நீங்கள் காலேஜ் படிக்கிறப்பவே வீக்கெண்ட்லேயோ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 1 hour போதும். ஏன்னா 3 வருஷம் காலேஜில் நம்ம எவ்வளோ நல்லா படிப்போம்னு நமக்கு தெரியும், இல்லைங்களா? எஸ், ஜஸ்ட் 1 hour டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 3 வருஷம் ஒரு பக்கம் உங்களுக்கு UG டிகிரி முடிச்சிருப்பீங்க, இன்னொரு பக்கம் டெய்லி 1 hour படித்தாலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் 3 வருஷத்தில் சூப்பராக படிச்சிருப்பீங்க. சூப்பராக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிரியேட் பண்ணிடலாம். ஸோ see you all as a government officers soon. Wish you all the very, very, very best. Thank you.